வெல்கம் டு சிடிசி டேக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் டேட்டாவை எப்படி நம்ம டேலியில் இன்புட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்க. இங்கே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லெட்ஜர் வித் மல்டி கரன்சி இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த 9வது ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாவை நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஒருவேளை நம்மளுடைய சண்டே டேட்டாஸோடைய பேலன்ஸ் இல்லைன்னா சண்டே கிரெடிட்டாஸோடைய பேலன்ஸ் மல்டி கரன்சி பேசிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்தியன் கரன்சிக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு கரன்சி சிம்பிள்ல ஃபீட் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நாம இந்த டேட்டாவை நீங்க இம்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுடைய கஸ்டமர் சைட்ல யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மல்டி கரன்சி பேசிஸ்ல அவங்க கண்டிப்பா பில்லிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி இவங்க ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்ப இந்த டாலர் சிம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு கரன்சி மாஸ்டர் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சீட்டை நீங்க இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டாலர் சிம்பிள்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் ஒன்று நீங்க ப்ராப்பரா கிரியேட் பண்ணிருக்கணும். எப்படி நம்ம டாலர் சிம்பிள் இருக்கக்கூடிய மாஸ்டர் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டேலி ஓபன் பண்ணுங்க. இங்க ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸலுக்கான ப்ராக்டிஸ்க்காக நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கம்பெனியை ஓபன் பண்ணிருங்க. இங்க கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன், கேட்வே டேலியில கிரியேட் ஆப்ஷன் எடுங்க. இங்க உங்களுக்கு கரன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கரன்சி ஏதாவது நீங்க ஆல்டர் பண்றீங்கன்னு கேட்கும். கண்டிப்பா நீங்க ஆல்டர் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. இதுல கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்னன்னா கிரியேட் நியூ அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப சிம்பிள் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்க ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி 4 கீ நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா 4 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டாலர் சிம்பிள் அப்படிங்கிறத இங்க ஃபீட் ஆயிடும். மற்றபடி வேற எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணலாம். அதர்வைஸ் அந்த டாலர் சிம்பிள் அப்படிங்கிறது யூஎஸ் டாலர் அப்படிங்கிறதுனால நீங்க தேவைப்பட்டால் இது நீங்க கொடுத்துக்கலாம். இது கம்பல்சரி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த சிம்பிள் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மேஜரா கொடுக்க வேண்டிய ஃபீல்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க. மற்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாம நான் அப்படியே அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணிடுறேன். ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ஸோ நம்மளுக்கு கரன்சி மாஸ்டர் இல்லாம டைரக்டா அந்த லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நாம முதல்ல கரன்சி மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இம்போர்ட் ஆப்ஷன் எடுங்க. மாஸ்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இங்க நாம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபைல் என்ன அப்படின்னா 9th ஃபைலு. அது லெஜர் வித் மல்டி கரன்சி அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபைல் இது. இது அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிட்டு ஷீட் 1 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டு அப்படியே என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறது பண்றேன். மொத்தம் 3 டேட்டா லெஜர்ஸ் இருக்காங்க. அந்த லெஜர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே இம்போர்ட் அப்படிங்கிறது கொடுப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருக்கு. எரர் எதுவுமே இல்லை. அப்படியே எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம எந்த லெஜர்ஸ் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். டைட்டன், நேஷனல் ட்ரேடர்ஸ், அதுக்கடுத்து என்ன அப்படின்னா யுனைடெட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் லெஜர்ஸை மட்டும் நம்ம ப்ராப்பராக நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்க இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிறது இருக்கிறேன். லெஜர்ஸ் சூஸ் பண்றேன். இங்க டைட்டன் அப்படின்னா டைட்டன் கார்பரேஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்றோம். பாட்டம்ல பாருங்க கரெக்டா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து கிரிட்டிக்கலான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்க கரன்சி டாலர் அதாவது வேற ஒரு கரன்சி வேல்யூல நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இதே ஃபார்மேட்ல தான் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்க கரெக்டா கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. பட் எக்ஸல்ல இந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அதர் கரன்சில இருக்கும்போது எந்த மாதிரியான ஃபார்மேட்ல நீங்க கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதே நீங்க பாத்துக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டாலர் அப்படிங்கிறது 10. ஒரு டாலருடைய வேல்யூவை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியுது. ஸோ 800 டிவைட் பை 10 நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 80 ருபீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப 80 ருபீஸ் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாலருடைய வேல்யூ அகெயின்ஸ்ட் இந்தியன் ருபீஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க இம்போர்ட் பண்ணும்போது கிரிட்டிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அடுத்த வீடியோவை நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன்.